ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். இன்னைக்கு வந்து ஆடி மாதத்தோட கடைசி நாள், 5வது வாரம், வெள்ளிக்கிழமை. அதோட வரலட்சுமி விரதம். நம்மளுடைய எல்லாருடைய இல்லம் தேடி வருவாள் மகாலட்சுமி தாயார். வரலட்சுமி விரத நாள் அன்னைக்கு மகாலட்சுமி தாயாரை சந்தோஷமாக வரவேற்று பூஜை செய்வதன் மூலம் வீட்டில் வந்து செல்வம் தங்கம், ஐஸ்வர்யம் தங்கம் அப்படின்றது ஒரு ஐதீகங்க. காலையில் பிரம்ம முகூர்த்த வேலையில் என்னுடைய வழிபாடுங்க. ஏற்கனவே ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன். நம்ம இந்த மாதிரி நோன்பு நாள்லாம் இருக்கிறோம் அப்படின்னா ஒரு தண்ணி வந்து பிடிச்சி பூஜை அறையில் வச்சுட்டு அதில் வந்து ரோஜா இதழ்களும் தாமரை இதழ்களும் போட்டுட்டு அதை கொஞ்சம் பச்சை கற்பூரம் போட்டு பூஜை அறையில் வச்சுட்டு காலையில் எழுந்துட்டு அந்த தண்ணியை நம்ம தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு கடைசியாக அந்த தண்ணியை தலையில் ஊற்றிட்டு வரும்போது மகாலட்சுமி கடாட்சம் பெருகுங்க. இது பொதுவாக எந்த விரத நாளில் வேணால் செய்யலாம். ஒவ்வொரு வாரம் வர வெள்ளிக்கிழமையில கூட இந்த முறையை நம்ம பின்பற்றும் போது மகாலட்சுமி தாயாரோட அருள் கடாட்சம் பரிபூரணமா தங்குங்க. அந்த மாதிரி செஞ்சுட்டு நம்ம குளிக்கும் போது அந்த பூஜைக்கான பலன் கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இது எனக்கு சமீபத்தில் தெரிஞ்ச விஷயம்தான். அதை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. வந்து மகாலட்சுமி தாயாரையும் பெருமாளையும் அழகாக அலங்காரம் பண்ணிக்கிட்டுங்க. இன்னைக்கு வந்து காலை 6:43 வரைக்குமே ஏகாதசி திதி இருக்குங்க. நான் அதிகாலை பண்ணுறேன் அப்படின்றதுனால துளசி இலைகள் வச்சுருக்குறேங்க. பொதுவாகவே வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்யும்போது ஒரு துளசி இலைகளாவது வைக்கிறது ரொம்ப 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 நல்லதுங்க. கிடைக்காத பட்சத்தில் ஏகாதசி நாள்லையாவது துளசி இலைகளை நாம் வந்து பெருமாளுக்கு வைக்கிறது நல்ல பலனையே தருங்க. ஏகாதசி நாளில் வந்து துளசி இலைகளை பறிக்கக்கூடாது அப்படின்றதுனால முன்னாலே பறித்து வச்சுக்கணுங்க. இப்போ பூஜை அறையில் எல்லா தெய்வ படங்களுக்கும் பூவெல்லாம் அழகாக சாத்திட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா போயிட்டு நிலவாசலில் தீபம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் பூஜை அறையில் இருக்கிற எல்லா தீபமும் ஏற்றிக்கிட்டு அதுக்கப்புறமா தாங்க இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளவே வந்து மணி ஒரு 6 அதுக்கப்புறம் உட்காந்துட்டு சுக்கர ஓரையில் சுக்கர தீபம், இது ரெகுலராக நான் ஏற்றுற தீபம் தாங்க. அதையும் ஏற்றிட்டு வேல்மாறல் படிப்பேங்க. இது ரெகுலராக நான் செய்கிற பூஜை. காலையில் நான் இப்படி தாங்க ஆரம்பித்தேன். நான் வந்து கலசம் வச்சு வழிபாடு செய்யலை, ஃபோட்டோ வச்சு தான் வழிபாடு செய்கிறேன் அப்படின்றதுனால இது ரெகுலராக செய்கிற பூஜையை நான் இன்றைக்கி செஞ்சுக்கிறேங்க. அதுக்கப்புறம் மாலை வேலையில் வரலட்சுமி விரதம் ரொம்ப எளிமையான முறையில தாங்க வழிபாடு செஞ்சுப்பேன். ஒவ்வொரு பெண்களுமே கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விரதம் அப்படின்னா அது வரலட்சுமி விரதம் தாங்க. இந்த வரலட்சுமி விரதமானது வருஷத்துக்கு ஒரு முறை வரும். அதுவும் இந்த வருஷம் ஆடி மாசத்தோட கடைசி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருது. இன்னுமே கூடுதல் சிறப்புங்க. அதோட மட்டும் இல்லை, காலையில 6:45 வரைக்கும் வளர்பிறை ஏகாதசி அப்படின்றதுனால நாம செய்யக்கூடிய வழிபாட்டோட பலன் அப்படின்றது நமக்கு 2 மடங்காக கிடைக்குங்க. அப்படிப்பட்ட சிறப்பான இந்த வரலட்சுமி விரதத்தை ரொம்ப எளிமையான முறையிலையும் வழிபடலாம், ரொம்ப கிராண்டாகவும் வழிபடலாங்க. அவங்களுடைய செல்வ நிலைக்கு ஏற்ப வழிபாடு செய்யலாம். இந்த வருஷம் வந்து ஒரு 2 பேருக்கு தாம்பூலம் கொடுக்குறோம் அப்படின்னா அடுத்த வருஷம் ஒரு 5 பேருக்கு தாம்பூலம் கொடுக்குற அளவுக்கு நம்மளுடைய செல்வ நிலை அப்படின்றது கண்டிப்பா உயரங்க. இது நிறைய பேரோட அனுபவபூர்வமான உண்மை. நான் வருஷமும் ஃபோட்டோ வச்சு தாங்க வழிபாடு செஞ்சுப்பேன். ஆனால் எனக்கு வந்து கலசம் வச்சு வழிபடணும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஆசைங்க. நான் என் மாமியார் கிட்ட கேட்கும்போது நமக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வரலட்சுமி விரதத்தை கலசத்தை வச்சு யார் வேணாலும் வழிபாடு செய்யலாம், எல்லாருக்குமே பணம் வேணும், எல்லாருக்குமே மகாலட்சுமி தாயாரோட அருள் கடாட்சம் அப்படின்றது கண்டிப்பாக வேணும்னும் போது கலசம் வச்சு வழிபடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் வந்து புது வீட்டுக்கு எங்களுடைய சொந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் கண்டிப்பாக கலசம் வச்சு வழிபாடு செஞ்சுப்பேங்க. இந்த வரலட்சுமி விரதத்தை யார் வேணாலும் எப்படி வேணாலும் வழிபாடு செஞ்சுக்கலாம். ஆனால் இந்த தீபாவளிக்கு அடுத்து வரும் பார்த்தீங்களா நோன்பு, அது வந்து அவங்கவுங்களுடைய முறைப்படி தான் செய்யணும். அதுக்குமே எங்களுக்கு கலசம் வச்சு வழிபாடு செய்யற பழக்கம் இல்லைங்க. இந்த குழவை கல் இருக்கு பார்த்தீங்களா, அதை வச்சுதான் வழிபாடு செஞ்சுப்பாங்க எங்க மாமியார். அதுவும் எளிமையான முறையில தாங்க வழிபாடு. ஆனா அதுக்கு இதை விட வந்து அதுக்கு வந்து பவர் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து கேதார கௌரி நோன்பு அப்படின்னு சொல்றது. அந்த விரதம் தாங்க எங்களுக்கு இருக்கு. இப்போ வந்து முதல்ல எந்த வழிபாடு செய்யறதா இருந்தாலும் குலதெய்வத்தோட அருளும் நமக்கு ரொம்ப 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 முக்கியங்க. அவங்களோட அருள் கடாட்சம் இருந்தால் தான் நம்ம எந்த தெய்வத்தையும் வழிபாடு செய்ய முடியும். முதல்ல விநாயக பெருமான மனசார வணங்கிட்டு குலதெய்வ சொம்புல தண்ணி, பச்சை கற்பூரம், கொஞ்சம் ஜவ்வாது பவுடர், ஒரு 5 ரூபாய் நாணயம் போட்டுட்டு அழகாக ஒரு தாமரை பூ வந்து குலதெய்வத்துக்கு வச்சுட்டு நல்லா வேண்டிக்கிட்டேங்க. இன்றைய நாள் நல்லபடியாக வரலட்சுமி விரதத்தை வந்து எந்த வித தடங்களும் இல்லாமல் நான் செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் எப்பவும் போல் என்னுடைய வழிபாடு செஞ்சுக்கிட்டேங்க. 2 தீபம், இது வந்து சுக்கர ஓரையில் ஏற்றுற சுக்கர தீபங்க. இது வாரம் வெள்ளிக்கிழமையில் சுக்கர ஓரையில் அதுவும் காலை நேரத்தில் நான் ஏற்றிப்பேங்க. 2 அகல் விளக்கு எடுத்துட்டு அதில் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு கொஞ்சம் ஜவ்வாது
ஜவ்வாது பவுடர் மிக்ஸ் பண்ணிக்கணும். எப்பவுமே சொல்கிறேங்க, நீங்கள் வெள்ளிக்கிழமையில ஸ்பெஷல் தீபம் ஏற்றுறீங்க, இல்லை செவ்வாய்க்கிழமையில ஸ்பெஷல் தீபம் ஏற்றுறீங்க அப்படின்னா அதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஜவ்வாது பவுடர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் முதல்ல இப்போ விளக்கு தேய்ச்சிட்டு முதல்ல தீபம் ஏற்றுறது வியாழக்கிழமை ஏற்றுவோம் இல்லைங்களா, அப்போ ஆரம்பிக்கும் போதே நீங்கள் வந்து 2 கல்கண்டும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஜவ்வாது பவுடரும் போட்டுக்கோங்க. இதில் வந்து 2 கல்கண்டும் நான் போட்டிருக்கிறேங்க. கல்கண்டு அப்படின்றது சுக்கிர பகவானுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் மிகவும் பிடித்தமான பொருளுங்க. நம்ம நெய்வேத்தியமாக வந்து பால், நான் ஏலக்காவும் கல்கண்டு போட்ட பாலும் வச்சுருக்குறேங்க. அதில் கொஞ்சம் முந்திரியும் வறுத்து போட்டிருக்குறேங்க. நம்ம அப்படி கூட செஞ்சுக்கலாங்க. இப்போ எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த குத்து விளக்கம் ஏற்றிக்கிறேங்க. இதை ஏற்றிட்டு சுக்கிர பகவானோட காயத்ரி மந்திரமோ, இல்லை காயத்ரி மந்திரம் தெரியாதுங்க, ஓம் ஷும் சுக்ராயே நம அப்படின்னு ஒரு 5 தரம் சொல்லலாம், 27 தரம் சொல்லலாம், 108 தரம் சொல்லலாங்க. அதோட ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயே நமக, இந்த வெள்ளிக்கிழமையில ஸ்ரீம் என்ற வார்த்தையை நம்ம எத்தனை தரம் சொல்றோமோ அத்தனை பலன் நமக்கு கிடைக்குங்க. ஸ்ரீம் அப்படின்றது மகாலட்சுமி தாயாரோட பீஜ மந்திரம். அதுவும் வெள்ளிக்கிழமை அவங்களுக்குரிய நாள்ல இந்த மந்திரத்தை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கும்போது மகாலட்சுமி தாயாரோட அருள் கடாட்சம் அப்படின்றது கண்டிப்பா நமக்கு கிடைக்குங்க. நான் வந்து அஷ்டலட்சுமி காயின் 8 காயின் வச்சிருக்கிறேங்க, வெள்ளி காயின். வெள்ளி வச்சிருந்தா அதுக்கு வந்து எந்த தோஷமே இல்லைன்னு சொல்லுவாங்க. வெள்ளி விளக்கு வச்சு ஏத்துறது, நமக்கு வெள்ளி விளக்கு வாங்குற அளவுக்கு வந்து இன்னும் வாய்ப்பு வரலைங்க. கண்டிப்பா வரும், எதுவுமே வராமல்லாம் போகாது. வெள்ளி நாணயங்கள், இது வந்து அக்ஷய திருதி அன்னைக்கு 8 வெள்ளி நாணயங்கள் வாங்கிட்டு வந்தேங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் சுக்கர ஓரையில இந்த 8 வெள்ளி நாணயங்களை வச்சு நான் அர்ச்சனை பண்ணிப்பேங்க. அப்படி அர்ச்சனை பண்ணும்போது ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயே நமக, ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயே நமக அப்படின்ட்டு இந்த தீபத்தாண்டை காட்டும்போது ஓம் ஷும் சுக்ராயே நமக அப்படின்னு சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டு நான் ஒரு 27 தரம் பண்ணிக்கிறேங்க. அந்த காயினே ரிப்பீட்டாக நம்ம பண்ணிக்கலாம். எனக்கு வந்து உதிரி மல்லி எனக்கு கிடைக்கலைங்க, அதனால வந்து இந்த காயினே ரிப்பீட்டாக ஒரு 27 தரம் சொல்லிட்டு அர்ச்சனை பண்ணிக்கிறேங்க. மகாலட்சுமியோட அருள் ஒருத்தங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் போது தான் அவங்களுக்கு செல்வ செழிப்பு அப்படின்றது மேலோங்குங்க. அப்படி செல்வ செழிப்பு மேலோங்குவதற்காக செய்யக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை தான் வரலட்சுமி விரதம். இதை வந்து வசதி இருக்கிறவங்க மட்டுமே செய்ய முடியும் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாதுங்க. ரொம்ப நம்ம ஏழ்மை நிலைமையில இருக்கிறவங்க கூட ரொம்ப எளிமையா இந்த வழிபாட்டை செய்யலாங்க. ஆனா முழு மனதோடு மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செஞ்சா அந்த இடத்துல மகாலட்சுமி தாயார் அருள் புரிவாங்க அப்படின்றது ஒரு உண்மையான விஷயங்க. எதுவுமே செய்ய முடியல அப்படின்னா கூட வெத்தலை பாக்கு வாழைப்பழம் வச்சுட்டு பூக்களால நம்ம அர்ச்சனை பண்ணிக்கலாங்க. உங்களால முடியும்னா ஒருத்தருக்காவது ஒரு பிளவுஸ் போட்டு கண்ணாடி வளையல் கொடுக்கலாம். அது கூட கொடுக்க முடியலன்னா வெத்தலை பாக்கு வாழைப்பழம் வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ஒரு பூ வச்சு கொடுத்தா கூட அடுத்த வருஷம் இதே நிலைமை உங்களுக்கு அப்படியே தலைகீழா மாறி நீங்கள் ஒரு 5 பேருக்கு ப்ளவுஸ் பிட்டோடு வச்சு கொடுக்குற அளவுக்கு செல்வ நிலை அப்படின்றது கண்டிப்பாக உயரங்க. நிறைய பேர் செஞ்சு நல்ல பலன் அடைஞ்சிட்டு ரொம்ப அழகாக ரொம்ப கிராண்டாலாம் பண்ணுறாங்க. பார்க்க அவ்வளோ ஆசையாக இருக்குங்க. வரலட்சுமி விரதத்துக்கு உங்களை அழைக்கிறாங்க, தாம்பூலம் வாங்கிக்கோங்க அப்படின்னு அழைக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வெறும் கையை வீசிட்டு போயிடாதீங்க. ஒரு முழம் பூவாவது வாங்கிட்டு போயிட்டு அங்கே அவங்க அலங்காரம் பண்ணி வச்சிருக்கிற அன்னைக்கு வந்து சாத்திட்டு மனசார வேண்டிக்கிட்டு வாங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் வழிபாடு செய்யலைனாலும் அழைக்கிறவங்க வீட்டுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற மகாலட்சுமி தாயாரை வணங்கிட்டு வந்தாலுமே மகாலட்சுமி தாயாரோட அருள் கடாட்சம் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்குங்க. உங்கள் வீட்டுக்கு வர ஒவ்வொரு சுமங்கலி பெண்களுமே இன்னைக்கு வந்து மகாலட்சுமி தாயாரை நினச்சி தான் நாம் வந்து அவங்களுக்கு தாம்பூலம் கொடுக்கறது, இல்லை அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுக்கறது, நம்ம நெய்வேத்தியமாக என்ன வைக்கிறோமோ அதை அவங்களுக்கு கொடுத்துட்டு பெரியவங்களாக இருந்தால் அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு நம்ம அச்சதை ரெடி பண்ணி வச்சுக்கணுங்க. அந்த அச்சதை நம்ம மேலே போட்டு அவங்க வாழ்த்தும் போதும் கண்டிப்பாக வந்து அது ஒரு சொல்ல முடியாத ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷங்க. அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். இன்னைக்கு வந்து என்னோட வழிபாடு காலையில் ஒரு 6:30 மணிக்கெல்லாம் என்னுடைய வழிபாடு முடிஞ்சிருச்சுங்க. தீப தூப ஆராதனையெல்லாம் காமிச்சிட்டு நெய்வேத்தியமும் காமிச்சிட்டு என்னுடைய பூஜை வந்து காலையில் நான் நிறைவு செஞ்சுட்டேங்க. மாலை நேரத்தில் எப்பவும் போல் மகாலட்சுமி தாயார் வழிபாடு, வரலட்சுமி விரதம், ஒரு 3 பேருக்கு தாம்பூலம் கொடுக்கலாம்னு சொல்லி ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். நான் என்னென்ன ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் அப்படின்னா, சின்னதாக ஒரு ஸ்டீலில் தட்டு வாங்கிட்டு வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், ஒரு பிளவுஸ் பிட்டு, 1 டசன் கண்ணாடி வளையல், அதுக்கப்புறம் தாலி சரடு, மஞ்சள், குங்குமம், ஒரு கிழங்கு மஞ்சள், ₹1 நாணயம் வச்சு நான் இன்னைக்கு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கிறேங்க. இங்கே வந்து எனக்கு அவ்வளோதான் பழக்கம். நிறைய பேர் வந்து இங்கே கிறிஸ்டின் இருக்கிறாங்க அப்படின்றதால அவங்க வாங்கிக்க மாட்டாங்கங்க. ஒரு 3 பேர், அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா யாராவது சாயந்தரம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், சரடு இதெல்லாம் வாங்கி வச்சிருக்கிறேங்க. ப்ளவுஸ் மட்டும் 3 தான் வாங்கி வச்சிருக்கிறேன். அப்படி வந்தாங்களா வெத்தலை பாக்கு, வாழைப்பழம் வச்சு கொடுக்கலாம்னு சொல்லி ரெடி பண்ணி வச்சிருக்கிறேங்க. சாயந்தரம் பார்க்கலாம் எத்தனை பேர் வராங்கன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியாதுங்க. ஒரு சிலருக்கு அதெல்லாம் வீடியோ எடுக்கிறது பிடிக்காது. அதனால என்னோட பூஜையை மட்டும் கண்டிப்பாக உங்களுக்கு காமிச்சுப்பேன். தாம்பலம் கொடுக்குறது என்னென்ன கொடுக்குறோம் அப்படின்றத உங்ககிட்ட காமிக்கிறேங்க. ரொம்ப எளிமையான முறையில் செய்கிறேன்.
நம்ம சொந்த வீட்டுக்கு போகும்போது மகாலட்சுமி தாயாரோட அருள் கடாட்சம் எனக்கு எந்த அளவுக்கு கிடைக்குதோ அந்த அளவுக்கு மகாலட்சுமி தாயார் வழிபாடு அப்படின்றத கண்டிப்பா நான் செஞ்சுப்பேங்க. வரலட்சுமி விரதம் வந்த கதை நிறைய பேர் நிறைய கதையை சொல்றாங்க. என்னுடைய பாட்டி எனக்கு சொன்ன கதை அப்படின்னா, ஒரு தடவை இந்த மகாலட்சுமி யார் வீட்டுக்கு போய் தங்கலாம் அப்படின்னு விடிய காலையில வீட்டுக்கு வராங்களாம். முதல் வீட்டுக்கு போகும்போது அங்க விடிஞ்சும் தூங்கிட்டு இருந்தாங்களாம். அதனால அந்த வீட்டுக்கு போகாம அடுத்த வீட்டுக்கு போறாங்களாம். அடுத்த வீட்டுல வந்து அந்த வீடு குப்பையும் கூலமா ரொம்ப அசிங்கமா இருந்ததுதான். அதனால அந்த வீட்டுக்கும் போக 3வது வீட்டுக்கு போறாங்களாம். 3வது வீட்டுல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு அவங்க மனைவி வந்து தலைவிரி கோலத்தோட அழுதுட்டு இருந்தாங்களாம். அதனால அந்த வீட்டுக்கும் போகாம 4வது வீட்டுக்கு போகும்போது அந்த வீட்டு வாசல்ல அழகா சாணம் தெளிச்சு கோலம் போட்டு வாசல்ல தீபம் ஏற்றி வச்சிருக்கிறாங்க. பூஜை அறையில பூஜை பண்ணிட்டு இருக்கிறாங்களாம். வயசான வேடத்துல போன இவங்க வந்து நிக்கிறத பார்த்து அந்த பெண் ஓடி வந்து உள்ள அவங்கள வரவேற்று அவங்களுக்கு வந்து குடிக்கிறதுக்கு பால் எடுத்துட்டு வரதுக்காக சமையல் ரூமுக்கு போயிட்டு பால் எடுத்துட்டு வந்து பார்க்கும்போது அந்த வயசான பெண் அங்க வந்து இல்லையாங்க. அங்க தேடி பார்த்துட்டு எங்கேயுமே காணோம், போயிட்டாங்க போல அப்படின்னு நினைச்சிட்டு பூஜை அறையில போயிட்டு பூஜை பண்ணலான்னு அவங்க போறாங்க. அங்க போய் பார்க்கும்போது அந்த பூஜை அறை ஃபுல்லா அப்படியே பணம் நகை அப்படியே கொட்டி கிடக்குதாங்க. இதை பார்த்து ரொம்ப ஆச்சரியமும் சந்தோஷம் அடைந்த அந்த பெண் வந்து இப்போ வந்தவங்க யாரு, மகாலட்சுமி தாயார் தான் வந்து வயசான பெண் வேடத்துல வீட்டுக்கு வந்தாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பூஜையை தொடர்ந்து செஞ்சாங்களாங்க. அந்த வயசான பெண் வேடத்துல வந்த நாள் தான் வரலட்சுமி விரத நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் மகாலட்சுமி தாயாரே வருகின்ற ஒரு நாள் தான் இந்த வரலட்சுமி விரத நாள். அன்னைக்கு நம்மளால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு சந்தோஷமா மகாலட்சுமி தாயாரை வரவேற்று நம்மளுடைய செல்வ நிலைக்கு ஏற்ப அவங்கள வழிபாடு செஞ்சாலே அடுத்த வருஷங்கள் ஒவ்வொரு படிப்படியா நம்ம முன்னேறிக்கிட்டே இருக்கலாங்க. செல்வ நிலையில நல்லா வளர்ச்சி அடையலாங்க. வீடியோல நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் பலனடையட்டும். இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.